தேர்ட் சம் கவனிங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 2 cos theta is equal to √3 ஃபைண்ட் ஆல் த trigonometric ratios ஆஃப் ஆங்கிள் தீட்டா. தீட்டாவை வச்சுட்டு இங்கே எல்லாமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா cos theta 2 cos theta is equal to √3. ஓகேவா? ஸோ அப்போ cos theta is equal to அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √3 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வந்துடுமா? ஓகேவா? ஸோ cos thetaக்கான ஃபார்முலா என்ன, adjacent divided by hypotenuse. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது adjacent, இது வந்துட்டு என்னது hypotenuse. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாமா? ஸோ என்ன ட்ரையாங்கிள் வரைகிறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறோம். ஸோ அப்போ இதில் வந்துட்டு என்னது தீட்டா தான் இதோடது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஆங்கிள் வந்துட்டு மேக் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கல இந்த இடம் தான் வந்துட்டு என்னது ஆப்போசிட்டு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கல இது வந்துட்டு என்னது ஹைப்போட்டனஸ், பேஸில் இருக்கிறதுக்கு பேர் என்னது அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் என்னது √3. அடுத்தது ஹைப்போட்டனஸ் என்ன 2. ஸோ இந்த இடம் 2. அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? ஸோ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு தானே இது ரெண்டும். இப்போ என்னது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஆப்போசிட் சைடு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்துட்டு என்னது √3. ஸோ √3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 2 2 சார் எவ்வளோ 4, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த +3 ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் வரப்போ -3. இப்போ 4ல் 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 1. அப்போ 1 தான் வந்துட்டு என்னது ஏபி ஸ்கொயர். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் ஏபிக்கு வந்துட்டு என்னது 1. ஸோ ஆப்போசிட் சைடு வந்துட்டு என்னது 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஆல் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ என்னென்னலாம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா? சைனு, காசு, அடுத்தது வந்துட்டு என்னது டேனு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம், கொசிக்கன், சீக்கன், காட்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே என்னது தீட்டா தானே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், தீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சைனுக்கான ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். காசுக்கான ஃபார்முலா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். டேனுக்கான ஃபார்முலா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டு. கொசிக்கனுக்கான ஃபார்முலா இதோட அப்படியே ஆப்போசிட் தலைகீழ். ஓகேவா? ஸோ ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. சீக்கனுக்கு ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட்டு. காட்டுக்கு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட்டு. ஓகேவா? ஸோ ஃபார்முலா இப்போ நம்ம எழுதிட்டோமா, புரியுதில் எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு டயக்ராமு. இந்த இடத்துல வந்து 2. ஸோ இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து √3. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் ஆங்கிள் மேக் ஆகுது 3 அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆப்போசிட்டு, இது ஹைப்போட்டனஸு, இது வந்துட்டு என்னது அட்ஜசன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம இப்போ ஆன்சர் எழுதி இல்லாமல் ஆப்போசிட் என்னது 1. ஸோ 1 டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் என்ன 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன 1/2. ஓகேவா? ஸோ காசு வந்துட்டு என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ √3 டிவைடட் பை 2. ஆப்போசிட் எவ்வளோ 1. ஸோ 1/√3. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். புரியுதில்ல, ஈஸி தான். ஆக்சுவலாக ஃபார்முலாவை படிச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி தான் போடணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதுதான் இது. ஸோ நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எல்லா சம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைப்போட்டனஸ் என்னது 2 டிவைடட் பை ஆப்போசிட் 1. இப்போ ஹைப்போட்டனஸ் 2 டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்துட்டு √3. அட்ஜசன்ட் வந்துட்டு என்னது √3 டிவைடட் பை ஆப்போசிட் என்னது 1. ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர்ஸ். ஆல் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.